ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, என்ன ரீசன்னால இந்த கருச்சிதைவு ஏற்படுது, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆகி அபார்ஷன் ஆகிடுதுங்க. இது எனக்கே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்து 3 months ஆச்சு, அபார்ஷன் ஆகிடுச்சு, எதனால், ரீசன் எதனால், எனக்கு வந்து 40 days குழந்தை கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு வந்து குழந்தையே தங்க மாட்டேங்குது, குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆகுது உடனே அபார்ஷன் ஆகிடுதுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் நானும் படித்தேன். யாருக்கெல்லாம் வந்து இந்த கருச்சிதைவு வந்து அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் எனக்கு மோட்டிவேட் ஆகி இன்னும் நிறைய வீடியோஸ் போட தோணும். சரி வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். வந்து அபார்ஷன்ங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாச்சு. நார்மலாக ஒரு குழந்தை கன்ஃபார்ம் ஆகிறதுங்கிறதே வந்து இப்போ பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது குழந்தை கன்ஃபார்ம் ஆகி இப்போ வந்து அடிக்கடி வந்து அதிகமாக அபார்ஷன்ஸும் வந்து அதிகமாகிடுச்சுங்க. இது என்ன காரணத்தினால நடக்குது அப்படின்னா, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 35 வயசுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து குழந்தை கன்ஃபார்ம் ஆகி இருக்குது அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வயசு அதிகமாக இருக்குது அப்படின்னா, அந்த கருமுட்டையோட ஸ்ட்ரென்த்தும் வந்து லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது கருமுட்டையோட வளர்ச்சி வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு 20 வயசில் 21 வயசில் இருக்க மாதிரி 35 வயசில் இருக்காது. ஸோ அதன் காரணமாக உங்களுக்கு கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு, கருமுட்டை ஹெல்த்தியாக இல்லாதனால கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அதிகமாக பிசிஓடி இருக்கவங்களுக்கு வந்து இந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா வந்து மூணாவதாக வந்து ஹார்மோன் பிரச்சனை, அதாவது ஹார்மோன் வந்து சம நிலைமையில் இல்லை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து இந்த கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து பிபி சுகர் வந்து வரும். 3rd மந்த்துக்கு மேலே சுகர் வந்து நிறைய பேர்த்துக்கு வரும். இந்த மாதிரி பிபி சுகர் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பிபி சுகர் வந்து இப்போ நிறைய பேருக்கு வருதுங்க. ப்ரெக்னென்சியில் பிபி சுகர் வந்தாலே வந்து கருச்சிதைவு ஏற்பட்டுரும் நான் சொல்ல கிடையாது. இது இருக்கவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். நம்ம முறையான டாக்டர் கொடுக்குற டேப்லெட்ஸ் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சரியாகிடும். அதுக்கப்புறம் உங்களோட பரம்பரையில் வந்து இப்போ உங்கள் அம்மாவுக்கு உங்கள் பாட்டிக்கு எல்லாமே வந்து அதிகமாக மிஸ்கரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கும் அது நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. குரோமோசோம்களோட மாற்றங்கள்னால இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி பரம்பரையாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் லேடிஸ் வந்து அதிகமாக இதை பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த புகைப்பிடிக்கிற பழக்கம், குடிப்பழக்கம் இருக்க பெண்களுக்கு கண்டிப்பாக கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதிகமாக இந்த லேப்டாப்லாம் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதிர்வீச்சுகளோட நீண்ட நேரம் வந்து கதிர்வீச்சுகளோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த கதிர்வீச்சினோட பாதிப்புனால அவங்களுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் கருச்சிதைவு வந்து ஏற்படுது. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடியே வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்து டாக்டர் கிட்ட கேட்டு அட்வைஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் யாரும் பயமுறுத்துறதுக்காக சொல்ல கிடையாது. இந்த ரீசன்னால வந்து கருச்சிதைவு ஏற்படுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நான் யாருக்கெல்லாம் வந்து கருச்சிதைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் பற்றி சொல்கிறேன். சேனலில் நிறையவே ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோஸ், கர்ப்பிணி பெண்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.